லட்சுமி, என்ன சொன்னார் அந்த சாமியார்? இல்ல, அவர் சோழியை ஊர்னா சொன்னதெல்லாம் நடக்குன்னு இந்த ஊரெல்லாம் சொல்லுத. உனக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு சொர்க்க வாசலை திறந்து வைக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல அரிசி பருப்புலாம் வெளியில வாங்காத, அச்சய பாத்திரம் தரேன்னு சொன்னாரா? இன்னைக்கு உங்க ரகசியத்தை உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பாருங்க. லட்சுமி, என்ன யோசிக்கிற? சோழிச்சாமியாரு உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னாரா? என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லல, உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. என் வாழ்க்கையிலையா? ஆமாங்க, உங்க வாழ்க்கையில நடந்ததை தான் சொன்னாரு. உங்க மகளோட ஜாதகத்தை கொண்டு வந்த உங்களுக்கு மாங்கல்ய ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாரு. திறந்த புத்தகமா இருக்க வேண்டிய உன் புருஷன் திருட்டுத்தனமா நடந்துக்கிறாருன்னு சொன்னார். திருட்டுத்தனமா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அப்படித்தான் அந்த சாமியார் சொன்னாரு. ராஸ்கல், பணத்துக்காக எதையோ உளறி இருக்கான். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஏதாவது மறைச்சிருக்கேனா? உன்னை தவிர வேற யாரையும் நான் மனசார கூட நினைச்சது இல்ல. அப்படின்னா அந்த வேங்கடத்தா யாரு? அது அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்காக அவங்கள பார்த்து நடுங்குறீங்க? என்ன சொன்ன? நான் பயந்து நடுங்குறேனா? ஆமாங்க, பயந்து நடுங்கித்தான் போறீங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்க முன்னாடி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன பேச வச்சிட்டீங்க. நீங்க கட்டுற தாலிக்காக உங்களையே நம்பி பெத்த அம்மா அப்பா கூட பிறந்த தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கான்னு எல்லா உறவையும் தூக்கி போட்டுட்டு உங்க பின்னாடியே வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் உங்க நிழல்ல நின்னு இந்த உலகத்தை எட்டி பார்க்கிறோம். நீங்க காட்டுற திசை தான் எங்களுக்கு கிழக்கு, நீங்க சொல்ற வார்த்தை தான் எங்களுக்கு உத்தரவு. அப்படித்தான் இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நீங்க காட்டுற மரியாதை இவ்வளவுதானா? இந்த பார், மத்தவங்கள பத்தி என்கிட்ட பேசாத, என்ன பத்தி பேசு. உனக்கு நான் என்ன மரியாதை தரல? இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நீ கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துருக்க, நகை வாங்கி கொடுத்துருக்க. என்ன செய்யல சொல்லு. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷத்தை தராது. அப்புறம் புருஷன் தன் நம்பிக்கைக்கு உரியவனா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா. நான் நியாயமான ஆசைக்கு விரோதமா என்னைக்குமே நடந்தது இல்ல. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே. நம்பிக்கை இல்லைன்னா போ. இந்த ராஜரத்னம் தனக்காகவும் தான் நம்பிக்கைக்கு தான் வாழ்வான். யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே அந்த சாமியார் சொன்னா இந்த சாமியார் சொன்னான்னு என்கிட்ட வந்து சொன்ன நடக்கிறதே வேற. பேசுங்க, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேச போறீங்க நானும் பாக்குறேன். சோழியா உருட்டுற வர்றண்டா. இதை பாருங்கம்மா, 6 வாரம் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து விளக்கு பூஜை செய்யுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய் வாடா, இங்க யாரோ ஒரு சாமியார் இருக்கானவன். எங்கடா அவன்? சாமியார் அவன் எல்லாம் சொல்லக்கூடாது சார். பாயமுறா குறிசூரன் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான் அவன். சாமியாரா இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவான், ஜாக்கிரதை. எங்கடா அவன்? சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. யோ, இந்த குறி சொல்ற சாமியார் நீதானா? ஆமா ஐயா, எதுக்காக கேக்குறீங்க? ஏயா, கோயிலுக்கு வர பொம்பளைங்க கிட்டலாம் குறி சொல்றன்னு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கேன் நீ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த என் பொண்டாட்டி என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு என்ன பார்க்க 1000 பேர் வராங்க. அதுல உங்க மனைவி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் பொண்ணு ஜாதகம் சரியில்லை, அவளால பிரச்சனை வரணும்னு சொன்னியா? அவங்க ஓ, அவங்களோட கணவரா நீங்க? ஆமாயா, அவங்க கணவரா தான் இன்னைய வரைக்கும் இருக்கேன். நாளைக்கு இருப்பானா இல்லையானு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி வச்சிருக்க நீ. குழப்பினவன் நான் இல்ல, குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீதான். உனக்கும் மனைவிக்கு நடுவில் வந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சூழி போட்டதே நீதான். என்னது பிள்ளையார் சூழி நான் போட்டனா? ஆமா. ஏய், நீ நல்லவனா? நீ நம்பிக்கைக்குரிய நண்பன் இல்ல,
நாணயமான எதிரியும் இல்ல. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் மனைவிக்கு நீ நம்பிக்கையா இருக்கியா? உன் மனைவிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ துரோகம் பண்றவன் தானே? உன்னை பூவா, குங்குமமா, மெட்டியா, தாலியா உன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு நீ துரோகம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வாழ்ந்த வாழ்க்கைய, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைய, இதெல்லாம் உன் பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றது என்னோட நோக்கமா இருந்தா உன்னோட நடத்தைய உன் மனைவி கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் நல்லவன் இல்ல, நம்பிக்கை துரோகின்னு உன் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் நல்லவன் இல்ல, நம்பிக்கை துரோகின்னு உன் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லியிருப்பேன். உன்னோட ரகசியத்தை நீ உனக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டா உன் மனைவிக்கு வேணாம் தெரியாம இருக்கலாம், உன் மகளுக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரிஞ்சதுதான் கட்டத்துல தெரியும். ஒரு நல்லவன் தான் என்ன நேருக்கு நேரா பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுவான். நீ நல்லவனா இருந்தா எங்க என் கண்ணை பார்த்து ஒரு வார்த்தை பேச பார்க்கலாம். காசு பணம் இருக்கிறதுனால நீ கடவுள் இல்ல. இன்னும் சொல்லணும்னா நீ மனுஷனே இல்ல, இரக்கமே இல்லாத மிருகம். நீ ஒரு நெருப்பு. நீ நின்ன இடமே பொசுங்கி போகும். அந்த இடத்துல புல்லு கூட முளைக்காதுடா. நீ பண்ண பாவத்துக்கு எந்த பரிகாரமும் இல்ல, எங்க தேடினாலும் கிடைக்காது. நான் உன்னை பார்த்ததே பாவம். மனுஷனா பிறந்தவன் மாதா பிதா குரு தெய்வம் இவங்களோட சாபத்தை எப்படி வாங்கக்கூடாதோ அதே மாதிரி மனைவியோட சாபத்தையும் வாங்கக்கூடாது. உன்னை நல்ல வேணும் உன் பொண்டாட்டி நம்பிட்டு இருக்காடா. இதுக்கு மேலேயாவது அவன் நம்பிக்கைக்கு உகந்தவனா நடந்துக்க. முதல்ல போ இங்க இருந்து. டேய், அவன் நின்ன இடத்த தண்ணி ஊத்தி கழுவுடா. பேப்பரை பிரிச்சா ஒரே கொலமாயம். வாடி, காஃபி போட்டு கொண்டு வரவா? இல்லம்மா, வேண்டாம், உட்காரு. முதா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன நினைச்ச? என்ன தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரு இல்லப்பா? ஏய், கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னு சொல்ற? கொடுத்தான்னே சொல்லு. அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏன் திரும்ப வந்து தொல்லை கொடுக்கறானா? போலீஸ் ஸ்டேஷன்ல செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நாய்க்கு புத்தி வரலையா? இல்லம்மா, அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இன்னைக்கு நான் அவர் வீட்லயே போய் பார்த்தேன். ஏய், உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? அவன் தான் ஆகாதவன் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்குடி போன? நானா போகலம்மா. பின்ன அவனா வர சொல்லி விலாசம் கொடுத்தானா? அதுவும் இல்லம்மா. வேற யாராவது உன்னை வர சொல்லி வற்புறுத்துனாங்களா? ஐயோ அம்மா, என்ன கொஞ்சம் பேச விட. பேசு பேசு பேசு. யாரு உன் வாயை கட்டினா? பேசுமா, பேசு. இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் இன்னைக்கு போன இடத்துல அவரை பார்த்தேன். அம்மா தங்கச்சின்னு நல்ல குடும்பமா இருக்காங்க. என்கிட்ட நல்ல மரியாதையா பேசினாரு. அந்த மரியாதைங்கிற மகுடிக்கு தான் மயங்கிட்டியா? வேணாண்டி, இந்த காலத்து பசங்க எல்லாம் வெத்து பேச்சு பேசியே அப்பாவி பொண்ணுங்களை மயக்கிடுவானுங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஏமா, ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரியே பாக்குற? நான் ஒண்ணும் ஒரே மாதிரி பாக்கல, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கானுங்கன்னு சொல்ல வரேன். இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறத்தான் செய்யறாங்க. இல்ல காலம் அவங்கள தனக்கு ஏத்த மாதிரி மாத்திடுது. அப்படியா? இதோ இருக்காரு, 25 வருஷமா உங்க அப்பாவை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். மனுஷன் மாறவே இல்லையே, அப்படியே புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே தானே இருக்காரு.
என்னடா இது வரைக்கும் நம்மளை வம்புக்கு இழுக்கவே இல்லைன்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். கரெக்டாக எடுத்துட்டா பத்தியா? அவள் கிடக்கிறாம அவள் பேச்செல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத. கண்ணதாசன் ஒரு அருமையான தத்துவம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஆமா, உங்க அப்பாவுக்கு எல்லா தத்துவமும் அத்துப்படி. பெரிய தத்துவ மேத. வெறும் தத்துவத்தை வச்சுக்கிட்டு பொண்ணுங்க கழுத்துல தாலி ஏத்த முடியாது. தங்கம் 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 வேணும். அந்த தங்கமும் வேணும், இந்த தங்கமும் வேணும். ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. அப்பா, நீங்க கண்ணதாசன் சொன்ன தத்துவத்தை சொல்லுங்கப்பா. நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் ரொம்ப அடிபட்ட ஒருத்தன் வேதனையில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு முன்னால் கடவுள் வந்து நிற்கிறார். அந்த கடவுள்கிட்ட அவனோட சந்தேகங்கள்லாம் அவன் கேட்குறான். அதுக்கு அந்த கடவுள் அழகாக பதில் சொல்கிற மாதிரி கண்ணதாசன் ஒரு கவிதை சொல்லியிருக்கார். பிறப்பெனில் யாதென்று கேட்டேன், இறைவன் பிறந்து பார் என்றான். மனையாள் சுகமெனில் அது யாதென்று கேட்டேன், இறைவன் மணந்து பார் என்றான். இறப்பெனில் யாதென்று கேட்டேன், இறைவன் இறந்து பார் என்றான். இத்தனையும் நான் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். அந்த அனுபவமே நான் தான் என்றான். சூப்பர்ப்பா. ஏய், என்ன சூப்பரு! யாரோ எழுதுனத உங்க அப்பா படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. என்னமோ இவரே எழுதுன மாதிரி பாராட்டிட்டு இருக்க. அப்படி யாரோ ஒருத்தர் எழுதின பாட்டை ஒன்று சொல்லு பார்க்கலாம். சொல்லிடுவேன், ஆனா மத்தியானம் உங்களுக்கு சோறு கிடைக்காது. பரவாயில்லையா? எப்போ பார்த்தாலும் இப்படியே பிளாக்மெயில் பண்ணிடுவா. சரி, நீயாவது விடேமா. ஆனா அனுபவம் ஒரு மனுஷனை உருவாக்குறத எவ்வளவு அழகா சொல்லிருக்காருல்லப்பா. உனக்காக தான் அந்த பாட்டை நான் சொன்னேன். முதல்ல அந்த பையனை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கான். அடுத்த முறை பார்க்கும்போது அவன் நல்லவனா தெரியுறான். இந்த ரெண்டுமே அனுபவம் சார்ந்த விஷயம்தான். ஆமா ஆமா, இத பாரு, நீ உட்கார்ந்துட்டு இருந்தானே இவர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. போய் முகத்தை கழுவிட்டு வா, அம்மா சமையல முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஏங்க, பொண்ணு கிட்ட தத்துவம் சொன்னீங்களே, தத்துவம் சொல்லிக்கிட்டு இப்படியே இங்கேயே இருக்க போறீங்களா, இல்ல வேலைக்கு போற உத்தேசம் ஏதாவது இருக்கா? நல்லா இருக்குதே நீ கேட்குற கேள்வி. அன்னைக்கு வேலைக்கு கிளம்புனவன மெனக்கட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வேலைக்கு போவீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குறியா நீ? நான் வர்ற திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். வர்ற திங்கக்கிழமை எங்கேயோ இல்ல, நாளை மறுநாள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். கிண்டல் வேற. சத்தியமூர்த்தினா வணக்கண்ணே. வாப்பா நடேசா, வா வா உட்கார் உட்கார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. வணக்கம், நீ நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். இன்னும் என் மேல கோவம் போல இருக்கு. எப்படி போவோம்? ஊர்ல அவருக்கு இருந்த ஒரே சொத்து அந்த ஒரே ஒரு நிலம்தான். அந்த நிலத்தையும் ஏமாத்தி அவர் தங்கச்சி பேர்ல மாத்தி விட்டுட்டீங்களே. நீங்க எல்லாம் ஊர்ல இருக்கீங்க, எங்க பக்கமா பேசுவீங்க, எங்க பக்கமா தீர்ப்பு சொல்வீங்கன்னு பார்த்தா தங்கச்சி பேருக்கு இப்படி சொத்தை மாத்தி விட்டுட்டீங்களே. உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா. தங்கச்சி பேருக்கு இப்படி சொத்தை மாத்தி விட்டுட்டீங்களே, உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா. நான் என்ன நீ பண்றது? உங்க நாத்தனார் பொன்னம்மாவோட குணத்தை பத்தி ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியும், அவ குணத்தை பத்தி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா என் குணம் தான் இன்னும் அவளுக்கு தெரியல. தங்கம், இத்தனை வருஷமா வராத என் தங்கச்சியை பத்திய பேச்சு இப்ப எதுக்கு வந்துச்சு? இவர் வந்ததுனாலதான் வந்துச்சு. இத்தனை வருஷமா ஒட்டு இல்லாம உறவும் இல்லாம தானே இருந்தோம். இதுக்கு மேல நாம அப்படித்தான் இருக்கணும். என்ன நீர் அடிச்சு நீர் விலகுமா? நான் அடிச்சா எல்லாமே விலகும். வரட்டும், எனக்கும் ஒரு வாய்ப்பு வராதா என்ன? அப்ப வச்சுக்கிற உங்க தங்கச்சிய. இவ ஒருத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதப்பா. எனக்கு தெரியாத அண்ணிய பத்தி பேச்சுதான் கோவமா இருக்கும், ஆனா மனசு குழந்தை மாதிரி. அதானே, இன்னைக்கு நேத்தா நீ தங்கத்தை பாக்குற, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா அண்ணி கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே. என்ன கவுச்சி வாசனையே வரல? ஏன் கடையெல்லாம் லீவ் விட்டானா? அடியே காந்த கண்ணருகி, எப்பவுமே கறி மீன் முட்டை கருவாடுன்னு ஏதாவது ஒரு கவுச்சி வாசனை வந்துட்டே இருக்குமே, இன்னைக்கு ஏன் வரல? கவுச்சி வாங்க காசு இல்லையா? காசெல்லாம் இருக்கு, மனசுதான் இல்ல. மனசு இல்லையா? ஏன் இல்ல? ஐயோ, நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் நம்ம பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம எங்க அம்மா வீட்ல அவங்க இஷ்டத்துக்கு சிவாவுக்கு பொண்ணு பாத்திருக்காங்க. இங்க பாருங்கங்க, பணக்கார வீட்டுல பொண்ணு பார்த்தா சிவாவுக்கும் நல்லது,
அப்பப்ப நமக்கும் நல்லதுன்றதுக்காக சொன்னோம். ம் கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டினா விட்டுப்போ. யாரு எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சமைச்சு வச்சிருக்கியோ எதுவா இருந்தாலும் போடு. யோ, எனக்கு வந்த கோவத்துக்கு இங்க வந்து உட்கார்ந்தவதான் அடுப்பு கூட பத்த வைக்கல. என்னது, அடுப்பு கூட பத்த வைக்கலையா? அப்ப நான் பச்சை தண்ணி தான் குடிக்கணுமா? அடி பாவி, அவங்க மேல இருக்கிற கோவத்துல என் வயித்துல அடிக்கிறடி. யோ சும்மா இரியா. அந்த பொண்ணு போட்டோ பார்த்ததுல இருந்து என் வயிறு பத்தி எரியுது. இதுல உனக்கு கவுச்சு வேணுமா? ஏமா, அந்த பொண்ணு போட்டோல ரொம்ப ஏழையா இருக்காளா? யோ, ஏழையா இருந்தாலும் பரவாயில்லையா? அவ என் எதிரியா இல்ல இருக்கா? எங்க அம்மா என் தம்பிக்கு யார பாத்திருக்காங்க தெரியுமா? பொதியடன்னு கூட பார்க்காம கோயில என்ன வச்சு அடிச்சால, அவளுதான். அவளா? அவளேதான். அவ பேரு அமுதாவாம். எங்க அம்மா தரகர் மூலமா அவளை பார்த்து வச்சிருக்காங்க. என் தம்பி லவ் பண்ணானே, அந்த பொண்ணும் இவளேதான். ஓ, இவளதான் அவன் லவ் பண்றானா? அது மட்டும் இல்லையா, என் தம்பிக்கு கத்தி குத்து நடந்து ஆஸ்பத்திரியில இருந்தால, அப்போ அவனுக்கு ரத்தம் கொடுத்ததும் இவளே தானா. என்னடி இது, ஒரே கண்கட்டி வித்தியால இருக்கு. இதுக்கே வாய பொளந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன? நம்ம 2 பேரையும் எப்பவும் எதிரியா பாப்பால என் கூட பிறந்த பொறப்பு. அவளை யாரோ கடத்த பார்த்தாங்களாம். என்னது, என் குழந்தைல கடத்த பார்த்தானா? எவன் சொல்லு, எவன் சொல்லு. இப்ப அடிச்சு தூக்கிறேன். யோ யோ யோ, போதியா, ரொம்ப துடிக்காத. முக்கியமான விஷயத்த கேளு. அந்த அமுதாதான் அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து வசந்தியை காப்பாத்தினாலாம். இதெல்லாம் சொன்ன எங்க அம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, அமுதாதான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சு. அத கேட்ட உடனே எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவ போட்டோவை கிழிச்சு போட்ட. போச்சு, எல்லாம் போச்சு. யோ யோ யோ, என்னையா இது? விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆவேசம் வந்து அருவாளோட எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்னு பார்த்தா, காத்து போன பலூன் மாதிரி உட்கார்ந்துட்ட. என்னையாச்சு உனக்கு? அடியே, இனிமே கத்தி எடுத்தோ கத்தி பேசியோ ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏன்னா அந்த அமுதா பலமான அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கான். முத பாயிண்ட், அவன் அவளை லவ் பண்ணிருக்கான். 2வது பாயிண்ட், உங்க அம்மா அவன் காதலிச்ச பொண்ணு அதுதான் தெரியாம அவளையே பொண்ணு பார்த்திருக்காங்க. 3வது பாயிண்ட், உன் தம்பிக்கு அவதான் ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட், உன் அருமை தங்கச்சி இருக்காளே, அவளுடைய கற்பையே அவதாயா காப்பாத்திருக்கா. இது போதாதா உனக்கு பெப்பே காட்டிட்டு உன் தம்பிக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு? இங்க பாருங்க, அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல வரா. நாம எதிர்க்க நின்னோம், சட்னி ஆயிடுவோம். அவளை என் தம்பி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அவ கழுத்துல ஏற தாலிக்கு 2வது முடிச்சு 3வது முடிச்சு நான் போடவா? வேற வழியில கங்கா. செத்தாலும் சாவேன்னு தவிர அந்த வேலையை மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். நான் எப்பேற்பட்ட பிடிவாதக்காரன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அமுதாவுக்காக அந்த வீட்டு வாசல்ல நீங்க வாழைமரம் கட்டினீங்க. அதே நாள்ல இந்த வீட்ல எனக்கு நீங்க பாட கட்டி ஆகணும். கங்காவின் மிரட்டலை மீறி அமுதா சிவாவை மணக்க முடியுமா?